கூகுள் பே யூசர்ஸ் உங்களுக்காக ஒரு புத்தம் புதிய செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். ஸோ இந்த செட்டிங் எனக்கு புதுசு தான், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இருந்தாலும் நான் யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோலாம் எப்போ அதில் போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தேன். பட் நம்ம காட்ட போற இந்த செட்டப்புக்கும் ஆல்ரெடி அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய செட்டப்புக்கும் டோட்டலி சேஞ்சஸ் இருக்கு. அதனால தைரியமா நம்ம சேனல்ல இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. கூகுள் பேல டேப் அண்ட் பே அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குங்க. இந்த ஃபீச்சரை எப்படி பயன்படுத்தணும்னா, உங்களோட கூகுள் பேல அந்த கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நீங்க அடிக்கடி இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் விசிட் பண்ணீங்கன்னா அங்கே அந்த ஸ்வைப்பிங் மிஷின்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்வைப்பிங் மிஷினில் நீங்கள் அடிக்கடி உங்கள் கார்டை கொடுத்து நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா இனி நீங்கள் அப்படிலாம் பண்ண வேண்டாம். கூகுள் பேல ஒரு தடவை உங்கள் கார்டை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டேப் அண்ட் பே மூலியமாக நீங்கள் ஈஸியாக பேமெண்ட் பண்ணிட முடியும். அதுக்கு உங்கள் ஃபோனில் கண்டிப்பாக என்எஃப்சி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த என்எஃப்சியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் அப்படிம்பாங்க. அந்த ஸ்வைப்பிங் மிஷின் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் உங்கள் ஃபோனை கொண்டு போனீங்கன்னா போதுமானது. டேப் அண்ட் பே அப்படிங்கிற ஃபெசிலிட்டி மூலியமாக ஈஸியாக பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கூகுள் பேயில் உங்களுடைய கார்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரியப்படுத்தினா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே 2 வாட்டி ஸ்வைப் டவுன் பண்ணுங்க. 1 2. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல என்எஃப்சி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். எல்லா போன்லயும் இருக்கும். நீங்க என்ன பண்ண பிரசன்ட் ஹோல்ட் பண்ணுங்க. என்எஃப்சி மேல சின்னதா ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஸோ என்எஃப்சி அண்ட் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் இது எப்படி செயல்படும்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அது மூலியமா செயல்படும். இதை நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்த நீங்க தட்டினீங்கன்னா இங்க வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி போகலாம், போனோட செட்டிங் மூலியமா போகலாம். இல்லைன்னா நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், கூகுள் பே ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் 2 வழிகள்ல உங்களுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை ஆட் பண்ணலாம். ஒன்னு ப்ரொஃபைல் பிக்சர், இதுல பே வித் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு, இதுல ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதெல்லாம் படிச்சு பாத்துக்கோங்க. ஆட் கார்டுன்னு இருக்கு. இதை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த செக்ஷனுக்குள்ள போவோம். அது இல்லாம இன்னொரு மெத்தட் என்னன்னா டேப் அண்ட் பே, சின்னதா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதை நீங்க தட்டுங்க. இந்த பாத்தீங்களா ஆட் கார்டு. வழக்கமா உங்க கார்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா கூகுள் பேல உங்களுடைய கார்டு வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் அது எங்க ஆட் ஆகும் அப்படிங்கறத உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன். டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் செட் அப் பேமெண்ட் மெத்தட் பாத்தீங்களா, ஆட் கார்டு ஆர் டெபிட் கார்டு இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ ஒன்ஸ் கூகுள் பேல உங்களோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா பில்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாத்தையும் நீங்க வந்து பயன்படுத்த முடியும் உங்க கார்டு வழியா. குறிப்பா பாத்தீங்கன்னா டேப் அண்ட் பே. டேப் அண்ட் பேனா என்னது, அதான் சொன்னோம்ல, அந்த சூப்பர் மார்க்கெட், காஃபி ஷாப், ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் சின்னதா ஒரு ஸ்வைப்பிங் மிஷின் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மிஷின் பக்கத்துல போனீங்கன்னா என்ன அமௌண்ட்டோ நீங்க ஈஸியா டேப் அண்ட் பே பண்ணி பேமெண்ட் பண்ணிட முடியும். நீங்க யூபிஐ எல்லாம் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. யூபிஐ வந்துருச்சு, இருந்தாலும் இந்த டேப் அண்ட் பே ஃபெசிலிட்டியை நீங்க பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா பயன்படுத்தலாம். அதுக்கு உங்க போன்ல என்எஃப்சியை வந்து எனேபிள் பண்ணிக்கணும். கூகுள் பேல உங்க கார்டை ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதாங்க. கூகுள் பேயோட இந்த டேப் அண்ட் பே அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய ஃபீச்சரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. கீழே நிறைய பட்டன் இருக்கு, அதுல ஒன்றை தட்டி விட்டுக்கோங்க. பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.